இதுல இன்னொரு விமர்சனம் விமர்சனமாக அதிகமாக தாவேகா தரப்புல இருந்து வைக்கப்பட்டது. அ இஷ்யூ நடக்கிறதுக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜி ஸ்பாட்ல இருந்தாரு. செவிலியர்கள் தயாரா இருந்தாங்க. அப்ப இவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அப்படின்னு ஆரம்பிச்சு, 2வது கள்ளக்குறிச்சி மரணத்துக்கு சிஎம் போகல, இங்க வந்துட்டாரு. எல்லாருமே வந்துட்டாங்க. இதை வைத்து ஒரு ஒரு அரசியல் செய்ய விரும்புறாங்கங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுதுல்ல. திமுக இதில் அரசியல் ஆதாயம் தேடுகிறது என்பது எனக்கு சந்தேகமே கிடையாது. தேடுகிறார்கள். ஆனால் அது கூறுவது வேறு. திமுகவினால் தான் இந்த நிகழ்வு நடந்தது என்று கூறுவதற்கு ஆதாரம் எதுவும் இல்லை. அத நான் ஏத்துக்க மாட்டேன். திமுக ஓகே, ஓகே. இத செஞ்சுட்டாங்கன்னு சொல்றத நான் முழுமையா நிராகரிக்கிறேன். ஏன்னா, அதுக்கு ஓகே. ஆதாரம் எதுவுமே கொடுக்கப்படவில்லை. ம். நிகழ்வு நடந்த பிறகு அதில் அரசியல் ஆதாயம் தேட முயற்சித்தார்கள் என்று சொல்லுங்க. அத நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா, உடனடியாக ஓகே. ஏங்க கள்ளக்குறிச்சிக்கு எப்பங்க சிஎம் போனாரு? விஷ புரியுது. சாராயம் அருந்தி இறந்தாங்கல்ல. எப்பங்க சிஎம் போனாரு? 1 மணிக்கு நைட் கிளம்பி ஆமா, ஆமா. போறாருங்க. வெளிநாட்டுக்கு போயிருக்கிற துணை முதலமைச்சர் உடனே திரும்பி வந்துட்டு, ஜஸ்ட் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் இருந்துட்டு திரும்பி போறாங்க.